வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th மேக்ஸ் சாப்டர் 1 ஓவர்லுக் கான்செப்டோட லாஸ்ட் பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி 1.5 எக்ஸசைஸ் வரைக்கும் முடிச்சிட்டேன். ஸோ இன்னும் 1.6 அண்ட் 1.7 தான் இருக்கு. இந்த ரெண்டு எக்ஸசைஸை முடிச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர், நம்ம செகண்ட் சாப்டருக்குள்ள போயிடலாம். சரி, ஓகே. இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருந்தோம் 5 எக்ஸசைஸ்ல? ஃபார் எக்ஸாம்பிள், முதல் எக்ஸசைஸ்ல படிச்சது அட்ஜாயின்ட்னா என்ன, ஆர்த்தோகனல்னா என்னன்ற பேசிக்ஸை பார்த்தோம். 1.2ல பாத்தீங்கன்னா ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம். அதே 1.3ல இருந்து 1.5 வரைக்கும் என்ன பார்த்தோம்? மூணுமே நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தா மேட்ரிக்ஸ் மெத்தட்ல 3 மெத்தட் படிச்சோம். ஸோ முதல் மெத்தட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் கிராமர்ஸ் மெத்தட், பட் மூணாவது மெத்தட் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஸோ இந்த வீடியோக்கு நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம் தெரியுமா? அகெயின் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் தான். 1.6ம் சரி 1.7ம் சரி. அப்படியா ப்ரோ, அப்ப காஷியன் எலிமினேஷன் மெத்தட் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா, இது 1.5 1.6 1.7ல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்றோம். ஆனா 1.3 and 4ல என்ன கேட்கறான்? ஒன்னு மேட்ரிக்ஸ் கேட்கறான், இல்ல கிராமர்ஸ் கேட்கறான். சோ அதனால 3 மெத்தடையுமே பக்காவா படிச்சு வச்சுக்கோ. இதுதான் மேட்டர். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லா சம்ஸும் போடுறதுதான் பெட்டர். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபுல்லாவுமே ஈஸியா தான் இருக்கும். இனிமே டஃபர் சாப்டர்ஸ்லாம் வரப்ப நீ சம்ஸ் விடுறன்னா, இந்த முதல் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ்மே ஒரு சம் விடாம போட்டு பார்த்துட்டேன்னா ரொம்ப சேஃபா இருக்கேன்னு நான் சொல்லுவேன். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் 1.6ல என்ன ப்ரோ படிக்க போறோம், என்ன எப்படி சால்வ் பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னு நான் சொல்லிட்டேன். காஷியன் எலிமினேஷன் மெத்தட்னா ஞாபகம் இருக்கா? எல் ஷேப்ல 0 ஆக்கிட்டு சால்வ் பண்றது. கரெக்ட் தானே? யா. ஸோ அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். ஆனா 1.6ஓட கொஸ்டின் எக்ஸசைஸ்ல ரீட் பண்ணி பாருங்களேன். எக்ஸாம்பிளும் சரி எக்ஸசைஸும் சரி ஒரு விஷயம் அழகா சொல்லி கொடுத்திருப்பான். என்னது? யா, டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பான். கரெக்டா இல்லையா? கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் மோசமா இருக்கு, அதுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சாரி. கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு 1.6ல கொடுத்திருப்பான். பார்த்த உடனே உங்களுக்கு என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் சாப்டர் சுத்தமா படிக்காதவங்களுக்கு கவலையே படாத, சிம்பிளா சொல்லிதாரு. கவனி. முதல் விஷயம், கன்சிஸ்டன்சினா நமக்கு தெரிஞ்ச மீனிங்ல யோசிச்சு பாரு. கன்சிஸ்டன்சினா என்னது? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? டெய்லி கன்சிஸ்டன்டா உட்காந்து படிக்கணும், கன்சிஸ்டன்டா உட்காந்து படிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி உட்காந்து படிக்கணும், அதான அர்த்தம். விச் மீன்ஸ் தள்ளி போடாம பக்காவா டெய்லி நம்மளோட ஒர்க்ஸ பாக்குறது. இதுதான் நமக்கு தெரிஞ்ச கன்சிஸ்டன்ட் மீனிங். சேம் மீனிங் தான் இங்கேயும் சொல்ல வராங்க. அது என்ன ப்ரோ சேம் மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் நம்ம 1.3 4 5ல என்ன பண்ணுவோம்? கொடுத்துருப்பான் ஈக்குவேஷன். கரெக்டா இல்லையா? யா, ஈக்குவேஷனை கொடுத்ததை என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸுக்கு என்ன, என்னன்னு வரும், 1 கிடையாது. எக்ஸுக்கு என்ன, ஒய்க்கு என்னன்ற அந்த 3 வேல்யூஸ் என்னன்றத கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இதுதானே? யா. சோ இந்த இடத்துல எனக்கு எக்ஸுக்கு yக்கு zக்கு ஒரு வேல்யூ கிடைச்சது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். என்ன ப்ரோ சொல்றேன்? யூனிக் சொல்யூஷன். ஏன்னா 1.3யும் சரி 4ம் சரி 5ம் சரி எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் கிடைச்சது, yக்கு ஒரு வேல்யூ தான் கிடைச்சது, zக்கு ஒரு வேல்யூ தான் கிடைச்சது. ஒரே ஒரு வேல்யூ தான் 3 வேரியபிள்ஸ்க்கும் கிடைச்சது. சோ அதை தான் நம்ம யூனிக் சொல்யூஷன் சொல்லுவோம். யூனிக் சொல்யூஷன்னா என்னன்னு சொல்றேன்? யூனிக்னா என்ன அர்த்தம்? ரொம்ப தனிப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது மட்டும் தனியா தெரியும். அதே மாதிரிதான் எக்ஸுக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிப்போம், எக்ஸுக்கு 2-3 வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க மாட்டோம். அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். சோ யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு வேல்யூ வருது. இதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் இருக்கு. இது என்னதுன்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ப்ரோ இன்ஃபைனைட்லி அப்படின்னா? ஒண்ணு கிடையாது. எக்ஸுக்கு நான் இங்க ஒரே ஒரு வேல்யூ தான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னல, இங்க எக்ஸுக்கே எக்கச்சக்கமான வேல்யூஸ் போய்கிட்டே இருந்துச்சுன்னா, நிறைய வேல்யூஸ் ஆன்சரா கிடைச்சதுன்னா அதை இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேவா? ரைட். அப்ப தேர்ட் என்னதுன்னா, அதுதான் லாஸ்ட், அதோட முடிஞ்சு நோ சொல்யூஷன் சொல்லுவோம். பேர்லயே நோ சொல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கும் சரி ஒய்க்கும் சரி ஜெட்டுக்கும் சரி மூணுத்துக்குமே சொல்யூஷன் வராது. விச் மீன்ஸ் அந்த ஈக்குவேஷனை சால்வே பண்ண முடியாது. இதுதான் அர்த்தம். சரி ப்ரோ, மூணுமே யூனிக்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் கிடைக்கும். இன்ஃபைனைட்னாலே நிறைய சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற. நோ சொல்யூஷன்னா சொல்யூஷனே கிடைக்காதுன்ற. இதுக்கும் இந்த கன்சிஸ்டன்சிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முதல் 2 பேர் இருக்கானுங்க பேர், இவங்க கன்சிஸ்டன்டா இருப்பாங்க. அதாவது இந்த முதல் 2 ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் தான். ஆனா இந்த மூணாவது ஒரு ஈக்குவேஷன் இருக்கான் பார், இவன் இன்கன்சிஸ்டன்ட்.
சரி, ஏன் அர்த்தத்தை நீயே கண்டுபிடி பார்ப்போம். ஏன் இவங்க கன்சிஸ்டன்ட் இவங்க கன்சிஸ்டன்ட் இல்ல அப்படின்னா சிம்பிள்ரா. இவங்க ரெண்டு பேரும் சால்வ் பண்ணதுக்கு மரியாதையா ஒரு ஆன்சராவது கொடுத்தானுங்க. இவன் அட்லீஸ்ட் ஒரு ஆன்சர் கொடுத்தான், இவன் நிறைய ஆன்சர் கொடுத்தான். இவனுக்கு கஷ்டப்பட்டு உட்கார்ந்து சால்வ் பண்ணி பார்த்தா ஆன்சர் கிடையாதுன்னு ஜாலியா சொல்றானா, அப்ப இவன் என்னது? இன்கன்சிஸ்டன்ட், அதாவது நம்மளை ஏமாத்தக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி நீ வச்சுக்கோ. பட் இதுதான் ரியாலிட்டி. ஓகேவா? சோ யூனிக் அண்ட் இன்ஃபைனைட்னு வந்துச்சுன்னா அது கன்சிஸ்டன்ட். அதே ஒரு சொல்யூஷனும் கிடைக்கலன்னா இன்கன்சிஸ்டன்ட். இதுதான் மேட்டர். சோ நீ சால்வ் பண்ணும்போது உனக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைச்சா அது கன்சிஸ்டன்ட். ஆனா அது என்ன சொல்யூஷன்? யூனிக் சொல்யூஷன். அதே நீ சால்வ் பண்ணும்போது சொல்யூஷன் கிடைச்சது ஆனா நிறைய இருக்கு அப்படின்னா அது கன்சிஸ்டன்ட், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். அதே நீ சால்வ் பண்ணி ஆன்சரே கிடைக்கல, எக்ஸுக்கும் வேல்யூ கிடைக்கல, ஒய்க்கும் வேல்யூ கிடைக்கல, ஜெட்டுக்கும் வேல்யூ கிடைக்கலன்னா அது இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் நோ சொல்யூஷன். இவ்வளவுதான் 1.6 எக்ஸசைஸோட மொத்த இதையுமே. நான் கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் ஆச்சுன்னு தெரியல, நீயே பாத்துக்கோ. பட் அதுக்குள்ள நான் முடிச்சிட்டேன். ஓகேவா? சூப்பரா. சரி, ஓகே. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. எதுக்கு ப்ரோ அந்த ஃபார்முலா? அதான் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வெயிட் பண்ணு. அந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அதோட 1.6 ஓவர். சரி, இப்ப இத வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, உன் இஷ்டம் தான். சரி, ஓகே. இப்ப கன்சிஸ்டன்சினா என்னன்றது புரிஞ்சிருக்கும். நீ பண்ண வேண்டியது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஆன்சர் எத்தனை வருதுன்றத கண்டுபிடிக்கணும். இதுதான் உன் கையில இருக்கக்கூடிய ப்ராசஸ். இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உங்க புக்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த எக்ஸாம்பிள் இந்த மெத்தடை நான் சால்வ் பண்ண போறேன். அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? ரைட். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஏதாவது ஒரு சிம்பிளான ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்டா. பிகாஸ் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் எதுனா எக்ஸசைஸ் 1.6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்திருக்கேன். சோ அதுல கொடுத்திருக்கான் x minus y plus 2z is equal to 2. அதே 2x plus y plus 4z is equal to 7. கரெக்டா? And finally 4x minus y minus z is equal to, sorry, z க்கு கொஞ்சம் கேவலம் ஆயிடுச்சு, z is equal to 4. எனக்கு இடம் இல்ல, பட் ஆன்சர் 4. சரி, இப்ப கொஸ்டின் ஒன்னு எழுதிட்டேன். எழுதின கொஸ்டினை வச்சு எப்படி இந்த மெத்தடை யூஸ் பண்ணலான்றது சொல்றாங்க. முதல் விஷயம், உனக்கு இது தெரியும். அந்த ஃபார்முலா என்னன்றத சொல்றேன், அதுக்கு அடுத்து கவனி. சரி, ஓகே. உங்களுக்கு ஃபார்முலா நான் டைரக்டா சொன்னா குழம்பும். அதனால இப்போதைக்கு நான் சொல்லி கொடுத்ததை வச்சு இதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றத சொல்றேன். சரி, இப்ப என்ன கொடுத்துறேன்? உங்ககிட்ட ஈக்குவேஷன் கொடுத்துறேன். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சின்னு சொல்லிட்டு 1.6ல ஃபுல்லா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கேட்பாங்க. என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம் சால்வ் பண்றதுக்கு? காசியன் எலிமினேஷன் மெத்தட். காசியன் எலிமினேஷன் மெத்தட்னா என்ன எழுதணும்? ஏ பி இப்படிதானே எழுதணும். ஏ ஒரு சைடும் பி ஒரு சைடும் எழுதணும். கரெக்டா? சரி, இங்க ஏ என்ன டக்குன்னு எழுது. 1 - 1 2. கரெக்டா? நான் ஜஸ்ட் இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதியிருக்கேன். அதே இங்க வரும் 2 1 4. சூப்பர். அடுத்து இங்க 4 -1 -1. சூப்பர். இது ஃபுல்லா ஏ மேட்ரிக்ஸ். கரெக்டா இல்லையா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x y z அப்படியே எழுதியிருக்கேன். இப்ப நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? பி, அதாவது இந்த லாஸ்ட் ஆன்சரை அப்படியே எழுதணும். 2 7 அப்புறம் 4. இதுதான். இப்ப காசியன் எலிமினேஷன் படி என்ன பண்ணணும்? எல் ஷேப்ல 0 ஆக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் பார்க்கணும், செகண்ட் இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ தேர்ட் காலம். இதுக்கு கீழே இருக்க எல்லா நம்பர்ஸும் 0 ஆக்கணும். அப்ப எந்த நம்பர்ஸ்? இந்த நம்பர்ஸ 0 ஆக்கணும். கரெக்டா இல்லையா? ரைட். இப்ப இதை 0 ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டாருனாலே இது நமக்கு 0 ஆயிடும். இல்லையா? இருக்கா? சரி, ஓகே. இந்த ஒரே ஒரு சம் மட்டும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுக்கு அடுத்து இருக்க சம்ஸ் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ரைட். இப்ப இந்த இடத்துல இது 0 ஆக்கணும் என்ன பண்ணணும்? ரோ 1 என்னால மல்டிப்ளை பண்ணும். யா, ரோ 1 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 2 மைனஸ் பண்ணும். கரெக்டா இல்லையா? யா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 2 -2 4 திருப்பி 4 வரும். சோ இங்க அதே 2 வரும். இங்க 1 4 7. ஜஸ்ட் மைனஸ் பண்ணுங்க. 0 -3 0. இதுல -3. சோ இங்க 0 -3 0 -3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த நியூ மேட்ரிக்ஸ அப்படியே தூக்கி எழுதணும். சரி, இப்ப என்ன பண்ணலாம்? ரைட், இந்த சைடு எழுதிட்டா சோ தட் உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகே.
சோ எழுதுன ஆன்சர் அப்படியே எழுதிடுவோமா? நான் ஜஸ்ட் காசியன் எலிமினேஷன் மெத்தட் படி சால்வ் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒன்றும் பண்ணல. எதுக்குன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ண இன்னும் ஈஸியா இருக்குமே அப்படின்றது தான். யா 0 உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 0 -3 0 -3. ஓகே, அப்புறம் என்ன இருக்கு? 4 -1 அப்புறம் -1 4. கரெக்டா இல்லையா? ரைட், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் எது 0 ஆக்கணும்? அந்த 4 0 ஆக்கணும். ஸோ சேம் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ இவனை அழிச்சிருவோம், ஏன்னா நமக்கு நியூ மேட்ரிக்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ கவலைப்படாத, டைம் ரொம்ப ஆனாலும் இந்த வீடியோலாம் உனக்கு 1.7 வரைக்கும் அசால்ட்டா சொல்லி கொடுக்குறேன். ஸோ கவலைப்படாத. ஸோ 4 அகைன் என்ன பண்ணோம்? ரோ 1 4ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு ரோ 3ஆல மைனஸ் பண்ணோம். கரெக்டா? ரைட்டு. அப்ப 4 -4 8 திருப்பி 2 4 என்னது 8. இதை நான் 4ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கேன். அதே இது ஜஸ்ட் எழுதுனா போதும். அப்புறம் 4. சூப்பர். இப்போ என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும், 0 ஆயிடும். இது உனக்கு -3 ஆயிடும். இது உனக்கு 9 ஆயிடும். இது உனக்கு மைனஸ் பண்றதுனால 4 ஆயிடும். ஸோ இதுதான் உன்னோட நியூ மேட்ரிக்ஸ். கரெக்டா? ரைட். இதையும் தூக்கி நான் இங்கேயே மாத்தி எழுதிக்கிறேன், ஸோ தட் எனக்கு ஆன்சர் ஈஸியா இருக்கும். என்ன வருது? 0 -3 9 4. சூப்பரா? ரைட்டு. இப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்னது? இதை 0 ஆக்கணும். என்ன பண்ணலாம்? -3யும் ஜஸ்ட் நீ பண்ண வேண்டியது என்னது? யா ரோ 2 மைனஸ் ரோ 3 பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. ரோ 2 மைனஸ் ரோ 3 பண்ணா என்ன வரும்? 0 -3 0 -3 0 -3 அண்ட் அது 9 அண்ட் அதுக்கு அடுத்து 4. இதை என்ன பண்ணும்? ஜஸ்ட் நீ என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். 0 -0 0 -3 -3 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்கா உனக்கு 0 தான் வரும். அண்ட் இந்த இடத்துல -9 வரும், இந்த இடத்துல -7 வரும். அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல் ஷேப்ல 0 ஆக்கிட்டோம். கரெக்டா இல்லையா? இப்ப எல் ஷேப்ல 0 ஆக்கின ஆன்சரை மட்டும் எழுதுறாங்க. 0 -9 -7. ரைட்டா? ரைட். இதுதான் வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட். சோ காசியன் எலிமினேஷன் மெத்தட் மூலமா என்ன பண்ணிட்டேன்? எல் ஷேப்ல நான் என்ன பண்ணியாச்சு? 0 ஆக்கியாச்சு. யா இப்ப நம்ம ஜெனரலா என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷன் எழுத ஆரம்பிச்சிருவோம். அதுக்கடுத்து காசியன் எலிமினேஷன் மெத்தட் அப்படியே போகும். பட் இந்த இடத்துல அவன் கேட்டிருக்கிறது டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி. இப்பதான் நம்ம படிச்சதை யூஸ் பண்ணணும். சரி ப்ரோ, இதுல சால்வ் பண்ணாமலே எப்படி ப்ரோ இது வந்து யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் சொல்யூஷனா, இல்ல நோ சொல்யூஷன்ன்றது கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான். என்ன ப்ரோ சொல்ற? இப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? நான் வந்து காசியன் எலிமினேஷன் மூலமா சால்வ் பண்ணிட்டேன். இதுக்கு ஆன்சர் வருதா இல்லையான்றத செக் பண்ணுவேன். எக்ஸுக்கு எத்தனை வேல்யூ வருதோ அதை பொறுத்து நான் வந்து யூனிக் சொல்யூஷனா, இன்ஃபைனைட் சொல்யூஷனா, இல்ல நோ சொல்யூஷனான்றது எழுதுவீங்க. பட் அப்படி எழுதக்கூடாது. நீங்க சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே கன்சிஸ்டன்சி எழுதணும். அது எப்படி ப்ரோனா? இப்ப ஃபார்முலா சொல்றேன், நல்லா கவனி. இதுதான் ஃபார்முலா. சோ ஃபார்முலாவை கவனிச்சனா உனக்கே ஆட்டோமேட்டிக்கா புரியும். இத பார்த்துக்கிட்டனாலே சூப்பரா உனக்கு புரிஞ்சிடும். யா இதுதான் ஃபார்முலா. முதல்ல ரோ ஆஃப் ஏ அப்படின்னா என்னது? ரேங்க் ஆஃப் ஏ. ரேங்க் இதுதான் ஏ மேட்ரிக்ஸ், இதோட ரேங்க். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்? ஏ பார் பி. ஏ பார் பினா ஒண்ணும் கிடையாது, இது ஏ மேட்ரிக்ஸ், இது பி மேட்ரிக்ஸ். சோ இந்த ரெண்டுத்தோட ரேங்க்கும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஒன்னு லெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஈக்குவல் டு ஆஃப் நம்பர் ஆஃப் அன்னோன். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா ஒண்ணு இல்ல, இங்க எத்தனை ஆன்சர் கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய் இசட். அப்போ 3 அன்னோன்ஸ் இருக்கு. இதுதான் மேட்ரு. சரி ப்ரோ, இது ஃபார்முலாக்கும் கன்சிஸ்டன்சிக்கும் என்ன சம்பந்தம்னா, இப்ப சொன்ன பாரு, ஒருவேளை ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலா இருந்தா யூனிக் சொல்யூஷன். நல்லா கவனி, ரேங்க் ஆஃப் ஏ பார் பி, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 ஈக்குவலா இருந்தா யூனிக் சொல்யூஷன். ஒருவேளை 3 ஈக்குவலா இல்லாம அதுக்கு பதிலா எப்படி இருக்குன்னா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலா இருக்கு, ஆனா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸை விட கம்மியா இருந்துச்சு
அப்படின்னா அது இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்றத கண்டுபிடிக்கும். தட்ஸ் ஆல். இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். நான் ஜஸ்ட் மெனி மட்டும் எழுதுறேன் அவ்வளோ. இதுதான் செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் என்னதுன்னா, இதை விட்டுருங்க, இது தேவையே இல்லையுமே. தேர்ட் கண்டிஷன்ல ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியுமே ஈக்குவலா இல்லைன்னா அது நோ சொல்யூஷன். இதுதான் நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் வேல்யூ கண்டுபிடிக்காமலே கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இப்போ புரிஞ்சிருச்சா? சோ ஒரே ஃபார்முலா வச்சு யூனிக் சொல்யூஷனா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா நோ சொல்யூஷனான்றதை ஈஸியா கண்டுபிடிச்சாரு. சரி, ஓகே. இந்த கேஸ் இப்ப நோட் பண்ணி பார்ப்போம். இங்க நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன? எக்ஸ் ஒய் ஜெட். ரேங்க் ஆஃப் ஏ பார் பி நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். இங்க ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு ரோ டோட்டலி ஜீரோவா இருக்கா? கிடையாது. ஏன்னா எல்லா ரோலையும் ஏதோ ஒரு நம்பராவது இருக்கு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் 3 தான். ரேங்க் ஆஃப் ஏ பார் இந்த ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சு. ஆனா இங்க நம்பர் இருக்கு. அப்ப இங்க நான் ஜீரோ ரோஸே கிடையாது. அப்ப இங்கே ரேங்க் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3 தான். அப்ப இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அப்ப இங்க வெறும் யூனிக் சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து நீ ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் காசியன் எலிமினேஷன் மெத்தடோட ப்ராசஸ் தான். இப்ப என்ன பண்ணோம்? -9z is equal to -7. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? அந்த -3க்கு பதிலா இருக்கிற y is equal to -3 இப்படின்னு போடுவேன். நெக்ஸ்ட் x -y plus 2z is equal to 2. இதுதான் மேட்ரு. இப்ப நீ x and y சால்வ் பண்ணி பார்த்துட்டேன்னா உனக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? தட்ஸ் இட். சோ ஒருவேளை இந்த இடத்துல உனக்கு இது 0 ஆயிடுச்சுன்னு வை. சொல்லத கவனி. ஏன் ப்ரோ இந்த சைடு -9 தானே வந்துச்சு? -9 தானே வந்திருக்கு. நீங்க ஏன் ப்ரோ 0 அப்படின்னு சொல்றீங்கன்னா ஒண்ணும் இல்ல. சரி, மேபி நான் ஏதாவது கால்குலேஷன்ல மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டா சாரி. பட் இதுதான் ப்ராசஸ். இப்படிதான் நீ சம்மா சால்வ் பண்ணணும். சரி, அதுல நம்ம யூனிக் சொல்யூஷன் மட்டும் தான் பார்த்திருந்தோம். ஒருவேளை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் வந்திருந்தா இல்ல நோ சொல்யூஷன் வந்திருந்தா எப்படி ப்ரோ அப்படின்னா கண்டிஷன் எப்படி இருக்கும்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்கோ. இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலா இருக்குமே தவிர்த்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஈக்குவலா இருக்காது அப்படின்னு. அப்படின்னா இந்த ரெண்டுத்தோட வேல்யூ 2ஆ இருக்கணும். ஆனா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3ஆ இருக்கும். இதுதான் மேட்ரு. சிம்பிளா சொல்லணும்னா கேஸ் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இது 0வா இருக்கும். ஓ, இப்ப பாரு, நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3. ஆனா ஏ பார் பியோட ரேங்க் இங்க ஃபுல்லா இப்படி ஃபுல்லா பார்த்தாலும் 2 தான் இருக்கு. இந்த ஏ மேட்ரிக்ஸை மட்டும் பார்த்தாலும் 2 தான் இருக்கு. தட்ஸ் வை. இதுதான் ஃபார் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். இதே கான்செப்ட் இப்படி இருந்துச்சுன்னா இப்ப இங்க ஒரு நம்பரை போறோம். சும்மா ஏதாவது ஒரு நம்பர் நீ என்ன வேணா போட்டுக்கோ. இப்ப பாரு ரேங்க் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3. ரேங்க் ஆஃப் ஏ பார் பி 3. ஏன்னா இதோட ரேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் மேட்ரிக்ஸ் பாக்குறப்ப இந்த சைடுல ஏதோ ஒரு நம்பர் கீழே இருக்கு. அதான் பிரச்சனை இல்லை. ஆனா ஏவை மட்டும் கன்சிடர் பண்ணா ஏல 3மே 0. அதனால கிடையாது. இது ஃபார் நோ சொல்யூஷன். தட்ஸ் இட். ஓகேவா? சோ நோ சொல்யூஷன், இன்ஃபினைட் சொல்யூஷன் அண்ட் ஃபைனலி ஃபார் யூனிக் சொல்யூஷன். மூணுமே ஆன்சர் இப்படிதான் பண்ணணும். சரி ப்ரோ, ஒருவேளை கீழே 3த்துலயுமே 0 வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீ அந்த டைம்ல இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் வருது பத்தியா? ஆமா ப்ரோ, அந்த இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் வர இடத்துல நீ என்ன பண்ணணும்னா z is equal to சும்மா ஒரு t அப்படின்னு கொடுத்துடணும். z is equal to t. எந்த இடத்துல சொல்றேன்னா கவனி, கரெக்டா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப இப்படி கேஸ் இருக்கு. இது இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். ஏன்னா யூனிக் சொல்யூஷன் ஈஸியா ஆன்சர் போட்டுருவேன். நோ சொல்யூஷனுக்கு ஆன்சரே இல்லைன்னு சொல்லி போட்டுருவேன். ஆனா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷனுக்கு ஆன்சர் போடணும். ஆனா இந்த மாதிரி 4மே 0வா இருந்துச்சுன்னா ஜெட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்பல. அந்த மாதிரி இடத்துல z is equal to t ன்னு போட்டுக்கணும். சரி ப்ரோ, அப்ப y இதெல்லாம் இதை நீ எப்படி போடணும் தெரியுமா? -3y plus 0. சோ அதனால அந்த இடத்துல நீ ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா முதல் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்னா x -y. இங்க
2z தானே ஜெனரலா போடுவோம் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். பட் இங்க z பதிலா நான் என்ன கொடுத்திருக்கேன், t. ஜஸ்ட் அந்த வேரியபிளை மட்டும் மாத்திட்டேன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட். ஓகேவா? ஜஸ்ட் அந்த t மட்டும் வரும். இந்த t பிலாங்ஸ் டு இன்டீஜர்ஸ் சொல்லிட்டு வரும். இன்டீஜர்ஸோ ரியல் நம்பர்ஸோ வரும். பட் எனிவே இதுதான், இவ்வளவுதான் காஷியன் எலிமினேஷன் மெத்தட். ஐ மீன் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்ல 1.6 மொத்த எக்ஸசைஸ் லாஜிக்கையும் நான் சொல்லி கொடுத்துறேன். தட்ஸ் இட். சரி ப்ரோ 1.7 எப்படி ப்ரோ அப்படின்னு தானே கேக்குறீங்க. ரைட், அதான் என்ன, அது இதை விட ஈஸி. ஏன்னா இதே கன்சிஸ்டன்ட், இதே வார்த்தையை தான் அங்கேயும் கேட்பான். ஆனா அங்க ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, 1.7 மெட்டீரியல் ப்ரோ கொஸ்டின் மாத்தலையா அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் நானே சொல்லித்தரேன். ஸோ பெண்ணை சும்மா சேஞ்ச் பண்ணி பார்ப்போமா, பிகாஸ் ஒரே பெண்ணில் ரொம்ப நேரமா எழுதுறேன். ரைட். சரி, இப்போ நான் 1.7 எக்ஸசைஸ் எடுத்துக்கலாமா. இந்த 1.7 எக்ஸசைஸ் எப்படி இருக்கும்னா, இங்க வந்து அதே கன்சிஸ்டன்சியை தான் டெஸ்ட் பண்ணும். ஆனா ஒரு விஷயம் நமக்கே தெரிஞ்சிடும், என்னதுன்னா இந்த இடத்துல கன்சிஸ்டன்ட் மட்டும்தான் இருக்கும். இது மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இன்கன்சிஸ்டன்ட்டுக்கு வாய்ப்பே இல்லை. இன்கன்சிஸ்டன்ட்னா என்னது, நோ சொல்யூஷன். அப்ப இந்த இடத்துல நோ சொல்யூஷனே வராது. 1.7 எந்த ஈக்குவேஷன்லயும் நோ சொல்யூஷன் வராது. அப்படியா ப்ரோ, அப்ப ஆன்சரு கன்சிஸ்டன்ட் மட்டும்தான் வரும், நோ சொல்யூஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா நீங்க இதே காஷியன் எலிமினேஷன் மெத்தட் தான் பண்ண போறீங்க. ஆனா உங்களுக்கு ஆன்சர் ஒன்னு யூனிக் சொல்யூஷன் வரும், யூனிக் சொல்யூஷன் வரலாம், இல்லைன்னா இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் வரலாம். இதுதான் மேட்ரு. சோ இந்த ரெண்டை தவிர்த்து வேற எதுவும் உங்களுக்கு வராது. சரி ப்ரோ, அப்புறம் ஏன் ப்ரோ 1.7 எக்ஸசைஸ்ல ஏதோ ட்ரிவியல் நான் ட்ரிவியல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, இது கன்சிஸ்டன்ட் இல்ல. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நேம் கொடுத்திருக்காங்க. யூனிக்கா இருந்தா ட்ரிவியலா சொல்யூஷன் எழுதணும், இதே இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்னா நான் ட்ரிவியல்னு எழுதணும். இவ்வளவுதான் மேட்டர். ஓகேவா? சோ யூனிக்கா இருந்தா ட்ரிவியல், இன்ஃபினைட்லி மெனியா இருந்தா நான் ட்ரிவியல் சொல்யூஷன். அந்த இடத்துல கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷனும் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லல. இங்க ஹேஸ் ட்ரிவியல் சொல்யூஷன் அண்ட் யூனிக் சொல்யூஷன், ஹேஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அண்ட் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன். அவ்வளவுதான், இதோட இது முடிஞ்சது. அது எப்படி ப்ரோ 1.7 ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஆன்சர் வருதா, ஐ மீன் எல்லாத்துக்குமே நோ சொல்யூஷன் வராதுன்னு எப்படி ப்ரோ சொல்றீங்கன்னா, ஒன்னு ஏதாவது ஒரு நம்பர் ஆன்சரா இருக்கலாம், இல்லனா ஆன்சர் உங்களுக்கு எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே ஆன்சர் 0வாவது மினிமம் இருக்கும். எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல் டு 0வா வரும். என்ன ப்ரோ சொல்ற, இதுதான் 1.7 ஸ்பெஷாலிட்டி. எப்படி ப்ரோ, சரி ஓகே, அப்ப இந்த ஈக்குவேஷன்லயும் நான் 0 போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வருமான்னு கேட்டா வராது. சிம்பிளா யோசிப்பார், எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு ஜெட் இருக்கு, மூணுத்தையும் 0 போட்டா ஆன்சர் ஈக்குவல் டு 2 வருமா, வராது. ஆனா 1.7ல என்ன பண்ணுவான் தெரியுமா, எனக்கு சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கணும்காக 0 போட்டு விட்டுருவான். இப்ப பாரு எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு மூணுத்துக்கு 0 போட்டா 0 தான் ஆன்சர் வரும், மூணுத்துக்கு 0 போட்டா 0 தான் ஆன்சர் வரும், மூணுத்துக்கு 0 போட்டா 0 தான் ஆன்சர் வரும். சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1.6 ஈக்குவேஷன் 1.7 மாத்துறது ரொம்ப சிம்பிள். ரைட் ஹேண்ட் சைட்ல அந்த கோஎஃபிஷியன்ட் ஐ மீன் அந்த வேல்யூ இருக்குல்ல, நியூமெரிக்கல் வேல்யூ, அதோட வேல்யூ ஆன்சரை 0ன்னு போட்டுருவான். பிகாஸ் நோ சொல்யூஷன் எந்த இடத்துலயுமே வராது. பிகாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் கூட நான் 0 போட்டாதான் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சோ மினிமம் ஒரு சொல்யூஷன் இருக்கும், இல்லைன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட சொல்யூஷன் இருக்கும். அவ்வளவுதான்டா. இதான் 1.7 அண்ட் 1.6 பத்தி. இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே நீ எக்ஸ்ட்ரா படிக்க தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன இது ஒன் வேர்டுக்காக வச்சுக்கோ. ட்ரிவியல் சொல்யூஷனா இருந்தா உன்னோட ஏ டிட்டர்மினன்ட், அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, எக்ஸ் ஒய் ஜெட் போடுவோம்ல, நாட் ஈக்குவல் டு 0 வரும் ஃபார் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியலா இருந்தா இது ஈக்குவல் டு 0ன்னு வரும். இவ்வளவுதான் மேட்டர். இது சும்மா நீ தெரிஞ்சு வச்சுக்கோ, இதெல்லாம் சம்ஸ்ல யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இது, பட் ஃபார்முலாஸ்க்கு யூஸ் ஆகும். சரி, அவ்வளவுதான் 1.7. தட்ஸ் இட் அபவுட் த ஃபர்ஸ்ட் சாப்டர். சரி ப்ரோ, இதுல நீங்க கொடுத்த ஓவர்லோ கொஸ்டின்ஸை படிச்சு முடிச்சிருங்க. அதுக்கு அடுத்து நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சு முடிச்சிருக்கேன். இந்த ரெண்டும் முடிச்சு இப்ப நான் கொடுத்திருக்க இந்த ஓவர்லோ கான்செப்ட்ஸையும் பார்த்துட்டீங்கன்னா ஓவர். தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா முக்கியமா ஃபார்முலாஸ் மட்டும் எனக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த சம்மரி பேஜ்னு இருக்கும், லெசன்லாம் முடிச்சு லாஸ்ட்ல சம்மரின்னு ஒன்று இருக்கா, அதுல கொடுத்திருக்க எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துக்கோ. பிகாஸ் அதுல இருந்தா உனக்கு ஏதாவது இன்டெக்ஸ் ஒன் வேர்ட்ஸ் வரும். ஸோ நீங்க 90+ சென்டம் எது ஏம் பண்றதா அதெல்லாம் அந்த ஃபார்முலா பார்க்கறது நல்லது. பிகாஸ் அதை பேஸ் பண்ணி கம்பல்சரி கூட சம்டைம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன்.
தட்ஸ் இட்ரா ஃபர்ஸ்ட் சாப்டர். இதுக்கு மேல வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இதோட முடிவடைகிறது ஃபர்ஸ்ட் சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சாப்டர் போகலாம். பட் என்னோட பர்சனல் அட்வைஸ் நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். முதல் 4 சாப்டர்ஸ் ஒரு சம் விடாம போட்டு பார்த்துருங்க. இது ஏன் யூஸ்ஃபுல்ன்றது இப்போ உங்களுக்கு புரியாது. ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், பப்ளிக் அட்டன் பண்ணும்போது தெரியும். பட் எனிவே ஃபர்ஸ்ட் 4 சாப்டர் ஒரு சம் விடாம படிச்சிருங்க. 5, 6ல இருந்து நம்ம சம்ஸ் வந்து விட்டுறலாம் தான். அதை தைரியமா நானே விட்டுருக்கேன். அது எப்படி விட்டேன்றதெல்லாம் சொல்றேன். சரி, ஓகே, ரொம்ப பேசாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பா. ஸோ அண்டில் தென் இட்ஸ் கிரேஷ். பாய் நண்பா.